அப்ப யோசிச்சு பாருங்க எத்தனை மடங்கு விலைன்னு. இந்த 4 பொருட்கள் நீங்க புரவேதால வாங்கும் போது உங்களுடைய விநியோகஸ்தர் விலை 534 ரூபாய். இதே எக்ஸ் கம்பெனில 1352 ரூபாய். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வியாபாரத்துல இணையறவங்க நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, கஷ்டப்பட்டு உழைச்சு ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் முத்தான மணியான ப்ராடக்ட்ஸ் புரவேதால கிடைக்குது. இதே எக்ஸ் கம்பெனில பாருங்க எத்தனை மடங்கு விலை கூடுதலா கொடுக்குறாங்க. தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் இங்க எப்படி இருக்கு, எக்ஸ் கம்பெனில எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு நோனி பார்த்தோம். நோனியில என்னெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் நோனி இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்ந்த வகை நோனி பழங்கள்ல இருந்து உருவாக்கப்பட்டது ப்ரோ நோனி பிளஸ் ஜூஸ். தென் அதோட சேர்த்து கருப்பு திராட்சையினுடைய விதை இருக்கு, ஆம்லா இருக்கு, ஆலவரா இருக்கு, அஸ்வகந்தா, கார்ஜீனியா கம்போஜியா, முஸ்லி, பிரம்மி, இப்படி பல மூலிகைகள் சேர்க்கப்பட்ட 8 மூலிகைகளின் கலவை நோனி. அதுவும் ரொம்ப எஃபெக்டிவா ரிசல்ட் வரக்கூடிய ஜூஸ் ஃபார்ம்ல கொடுத்துருக்கிறோம். இதே எக்ஸ் கம்பெனில பாருங்க, நோனினா நோனி மட்டும்தான் இருக்கும், அதுவும் கேப்சூல் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? வேற எந்த விதமான அடிஷனல் இன்கிரீடியன்ஸ்லாம் பெருசா இருக்காது. அப்ப புரவேதாவின் பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க ட்ரெண்டை மேட்ச் பண்ணக்கூடிய இனோவேட்டிவான நல்ல ஒரு காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட். தென் அடுத்து சீபக்தான் சாண்டே ஜூஸ் நம்மள்ட்ட இருக்கு. இந்த சீபக்தான் அப்படிங்கிற ஒரு பழத்துல 193 நுண் ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதனாலதான் ராணுவ வீரர்கள் பார்டர்ல ஃபைட் பண்றவங்களுக்கு இந்த சீபக்தானை கொடுக்குறாங்க. இது ஹிமாலயன் பெரின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம். இந்த சீபக்தான் சாண்டே ஜூஸ்ல நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோம்னா, சீபக்தான் இருக்கு, ஜிங்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்திலே 4 இடங்கள்ல விளையக்கூடிய ஒரு பிரீமியம், அது வந்து ஒரு ரூட், ஜிங்சன்ங்கிறது ஒரு ரூட், அதை நம்ம இதுல ஆட் பண்ணிருக்கோம். கிலாய் அப்படிங்கிறது ஒரு அற்புத மூலிகை. ஆப்ரிகாட் அப்படிங்கிற பழம் சேர்க்கப்பட்டிருக்கு, ஆம்லா இருக்கு, ப்ளூபெரி இருக்கு, சதாவரி இருக்கு, ஸ்டீவியா இருக்கு, இப்படி பல மூலிகைகள் உருவாக்கப்பட்டது நம்மளுடைய சாண்டே ஜூஸ். அதுவும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீபக்தான்ல இருந்து எடுக்கப்பட்டது. சீபக்தான அப்படியே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பழத்தினுடைய சாறுகள்ல இருந்து எடுக்கப்பட்டது. இது கான்சென்ட்ரேட்டட் கிடையாது, எக்ஸ்ட்ராக்ட்ஸ். ஓகே, பிரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட் நம்மளோடது. இப்ப இதே எக்ஸ் கம்பெனில பாருங்க, சீபக்தான்னா சீபக்தான் தான் இருக்கும், கேப்சூல் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? எதற்கு நான் இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி காட்டுறேன்னா, இப்படி ஒவ்வொரு பொருட்களும் புரவேதால நம்ம காட்ட முடியும். ஒரு 5 ஆண்டான நிறுவனம், 20 ஆண்டுகள் ஆன நிறுவனத்துல இருக்கிற ப்ராடக்டை விட 10 மடங்கு 15 மடங்கு வலிமையான பொருட்கள், 200 பொருட்கள் கொண்டு வந்துருக்கிறாங்க புரவேதால. தென் அடுத்து என்ன அப்படின்னு பாருங்க, இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ். இந்த ஆஃபர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரவேதால ரியல் ப்ரொமோஷன்ஸ் இருக்கு. இந்தியாவில உலகத்திலே எந்த நிறுவனத்திலும் இல்லாத ஆஃபர்ஸ் இங்க இருக்கு. அதுல முதல் ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரவேதா லாயல்டி ஆஃபர், 33% மெகா லாயல்டி ஆஃபர். வெறும் 3 மாதங்கள்ல இந்த லாயல்டி ஆஃபர் இங்க கம்ப்ளீட் ஆகுது. இதே எக்ஸ் கம்பெனில கன்சிஸ்டன்சி ஆஃபர் 60 PV சொல்லுவாங்க. இட் கம்ஸ் அரவுண்ட் 2000 rupees மந்த்லி சராசரியா மினிமம் பண்ணணும். 4 மாதங்கள் பண்ணணும் அங்க. எக்ஸ் கம்பெனில 4 மாசம். அப்ப புரவேதால 3 மாசம் பண்ணாலே போதும். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவே ஒரு பெரிய விஷயம். தென் அடுத்து புரவேதால இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1000 rupees, ஈவன் 1000 ரூபாயில கூட ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ் கம்பெனில அது 1000 ரூபாய் இல்லைங்க, 60 PV மினிமம் 2000 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் பண்ணிக்கலாம் புரவேதால. எப்படி ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி வாங்குற பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுடைய வேல்யூவையும் நம்ம இந்த ஆஃபர்ல கணக்கெடுத்துக்கிறோம். இப்ப இந்த மாசம் 3543 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஓகேங்களா? அடுத்த மாசம் 4236 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அப்படியே அந்த அமௌண்ட்டை கூட்டிக்குவோம். 1 ரூபாய் கூட இந்த ஆஃபர்ல உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஒரு மாசம் 1 லட்சத்துக்கு வாங்குறீங்க, எஸ் எல்லாமே எடுத்துக்குவோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மாசம் 1 லட்சம், 2வது மாசம் 1000, 3வது மாசம் 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, மொத்தம் 1,02,000 டிவைடட் பை 3, 34,000 வேலட்ல கிடைக்கும். அதாவது ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இங்க எக்ஸ் கம்பெனில இந்த மாதிரி ஆவரேஜ் எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஒரு ஆஃபர்னு வச்சு அதுக்குள்ள நிறைய கண்டிஷன்ஸ், எப்படி எல்லாம் அந்த ஆஃபர்ல உங்களுக்கு கண்டிஷன்ஸ் அப்ளை சொல்லி மினிமமா கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் புரவேதால பாருங்க, வேலட்ல கிரெடிட் பண்றாங்க. ஆனா எக்ஸ் கம்பெனில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வவுச்சரா கொடுக்குறாங்க. அப்படி வவுச்சருக்கும் வேலட்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? வவுச்சரா வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வவுச்சர்ல எக்ஸ்பைரி இருக்கும்.
இத்தனை மாதங்களுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணாதான் வவுச்சரை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா வவுச்சர் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். ஆனா புரவேதால வேலட்டா கொடுக்கறதுனால வி கிவ் லைஃப் டைம் வேலிடிட்டி. உங்களுக்கு எப்ப தேவையோ நீங்க அப்ப பயன்படுத்திக் கொள்ளலாம். இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வவுச்சர்ல there is no partial redemption. பார்ஷியலா நீங்க ரிடம்ஷன் பண்ண முடியாது, ஒரே நாள்ல எல்லாத்தையும் வாங்கி ஆகணும். இதே புரவேதால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலட்ல கிரெடிட் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க பார்ஷியலா வாங்கிக்கலாம். உங்க வேலட்ல 10,000 இருக்கு, நீங்க 500 ரூபாய்க்கு மட்டும் வேணும், எஸ் வாங்கிக்கலாம். உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக் கொள்ள முடியும். அடுத்து வேலட்ல சேஃபா இருக்கும், வேற யாரும் உங்க வேலட் அக்சஸ் பண்ண முடியாது, பிகாஸ் ஓடிபி எனேபிள் பண்ணிருப்போம். வவுச்சர் அப்படிங்கிறது அந்த நம்பர் யாருக்கிட்ட இருந்துச்சுனாலும் யார் வேணுமாலும் பயன்படுத்திக்கலாம், பாதுகாப்பு குறைவு. தென் புரவேதாவினுடைய லாயல்டி ஆஃபர்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கு. யூ கேன் சூஸ் த ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு வேலட்ல வரக்கூடிய பணத்தை வைத்து உங்களுக்கு எந்த பொருள் வேணுங்கிறத நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இதே எக்ஸ் கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல ஃபிக்ஸ்டு பேக்கேஜ் ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃபிக்ஸ்டு பேக்கேஜ் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம், தேவைப்படாம இருக்கலாம், பட் வேற ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு. தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மினிமம் 33% பெனிஃபிட், மினிமம் 33%. ஓகேங்களா? இதே எக்ஸ் கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு கெட் ஒன்லி 16.7% பெனிஃபிட், 16.7%. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஆஃபர் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. புரவேதால 3 மாசத்துல முடியுது, எக்ஸ் கம்பெனில 4 மாசம். புரவேதால 1000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ் கம்பெனில மினிமம் 2000. இங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம், எக்ஸ் கம்பெனில ஆவரேஜ் பண்ண முடியாது. புரவேதால வேலட்ல கிரெடிட் கொடுக்குறாங்க, எக்ஸ் கம்பெனில வவுச்சரா கொடுக்குறாங்க. புரவேதால உங்களுக்கு தேவையான பொருட்களை தேர்ந்தெடுத்துக்கலாம், எக்ஸ் கம்பெனில ஃபிக்ஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான் ஃப்ரீயா கொடுப்பாங்க. தென் புரவேதால 33% நம்ம பெனிஃபிட் கொடுக்குறோம், எக்ஸ் கம்பெனில 16.7% தான் பெனிஃபிட். அப்ப புரவேதால கிடைக்கிறதுல பாதி தான். அடுத்து இப்ப அப்படியே அந்த முதல் ஸ்லைடுக்கும் போறேன் பாருங்க. புரவேதால இந்த ஆஃபர் பெனிஃபிட் மட்டும் இல்லைங்க, ப்ராடக்டோட பிரைஸும் பாருங்க. 534 ரூபாய்க்கு புரவேதால வாங்குற பொருட்களை நீங்க எக்ஸ் கம்பெனில 1352 ரூபாய்க்கு வாங்குறீங்க. விலையும் ஜாஸ்தியா 3 மடங்கு கொடுக்குறீங்க, பெனிஃபிட்டும் சின்ன பெனிஃபிட். அதனாலதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நிறுவனங்களும் கிள்ளி கொடுக்கும் போது அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த உலகத்தில் இருக்குன்னா அதுதான் புரவேதா. அதனாலதான் புரவேதாவுடைய வளர்ச்சி அசூர வளர்ச்சியா இருக்கு. இதன் அடுத்து ஒரு 5 ஆண்டு ஆன நிறுவனத்துல 9க்கும் மேற்பட்ட கேட்டகரியில 200க்கும் மேற்பட்ட அற்புதமான ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்த உலகத்துல இருக்குன்னா அதுதான் புரவேதா. இதன் அடுத்து இங்க இருக்கக்கூடிய வியாபார திட்டம், ஒரு நிறுவனத்தினுடைய வியாபார திட்டம் எப்படி இருந்தா ஜெயிக்க முடியும்? There are 4 stakeholders in direct selling. டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா 4 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஐ டோன்ட் டாக் அபவுட் மேனேஜ்மெண்ட் பார்ட். யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கன்சியூமர்ஸ், பொருளை வாங்கி அவங்க மட்டும் பயன்படுத்துவாங்க. தென் ரீட்டைலர்ஸ், பொருளை பயன்படுத்துவாங்க, ஒரு 5-10 பேருக்கு பொருளை விற்பாங்க. தென் தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் பில்டர்ஸ். இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருள் பயன்படுத்துவாங்க, பொருள் ரீட்டைல் பண்ணுவாங்க, பிளஸ் டீமை கொஞ்சம் பில்ட் பண்ணுவாங்க. தென் அடுத்து லீடர்ஸ், இத ஒரு கெரியரா எடுத்து முழு மூச்சோட செயல்படுறவங்க. அப்ப வியாபார திட்டம் சரியா இருந்தாதான் இந்த 4 பேர்த்துக்கும் போதுமான வருமானத்தை கொடுக்க முடியும். அப்ப புரவேதாவினுடைய வியாபார திட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 பேர்த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு உண்டான அற்புதமான வியாபார திட்டம் புரவேதால் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு புரவேதாவுடைய வியாபார திட்டத்தை வேர்ல்டுலயே தி பெஸ்ட் மார்க்கெட்டிங் பிளான் சொல்றாங்க. உலகத்தின் தலை சிறந்த வியாபார திட்டம் புரவேதாவின் வியாபார திட்டம். அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ வித் சேலஞ்ச். 6 லைன் போட்டாதான் 1 லட்சம் சம்பாதிக்க முடியும், 6 டீமை நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஆல். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க. 5 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் எக்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணி எத்தனை பேர் 6 லெக் ஒர்க் பண்ணி ஹவுஸ் ஃபண்டுக்கு குவாலிஃபை இருக்கிறாங்க? ஆவரேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா 15,000 பேருக்கு ஒருத்தர் தான் வருவாங்க வெளியில. ஆனா புரவேதால 8 வருஷம் 10 வருஷம் வெளியில ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ண ஹவுஸ் ஃபண்ட் அச்சீவ் பண்ண முடியாதவங்க முதல் 2-3 மாதங்கள்ல இங்க அச்சீவ் பண்றாங்க. பிகாஸ் there is no with challenge. Because you can make more than a crore in single ID with 2 legs. 2 டீம் வச்சு நீங்க ஈவன் கோடியில கூட சம்பாதிக்க முடியும். ஆனா வேற இடங்கள்ல 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கே உங்களுக்கு குறைந்தபட்சம் 6 டீம் வேணும்.
அப்ப ஒரு சாதாரண மனிதனும் சாதிப்பதற்கு உண்டான விஷயம் புரவேதாவினுடைய வியாபார திட்டத்துல இருக்கு. தென் நோ சைடு வால்யூம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும், எக்ஸ் கம்பெனில நீங்க 5 லைன்ல பிரான்ச் ரைட்டர் உருவாக்கி இருந்தா கூட சைடு வால்யூம் இல்லைன்னா உங்க செக் 0. 5 டீம் உருவாக்கி இருந்தா கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா புரவேதால சைடு வால்யூம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சே கிடையாதுங்க. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பில்ட் ஒன்லி 2 legs. there is no side volume challenge. தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is no depth restriction. People those who are joining in your network, either they may join in 50th depth, ஓகேங்களா, 50வது டெப்த்ல வரலாம், 100வது டெப்த்ல வரலாம், 200வது டெப்த்ல வரலாம். there is no restriction. அதற்காக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எங்க இணைந்தாலும் உங்களுக்கு உண்டான வருமானம் கிடைக்கும். தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸி டிராவல் ஃபண்ட் குவாலிஃபிகேஷன். 3 வருஷம் 4 வருஷம் போராடி எக்ஸ் நிறுவனத்துல டிராவல் ஃபண்ட குவாலிஃபை பண்ணவங்க புரவேதால முதல் மாதம் 2வது மாதத்துல டிராவல் ஃபண்ட் குவாலிஃபை ஆகுறாங்க. தென் ஈஸி கார் ஃபண்ட் குவாலிஃபிகேஷன். 5 ஆண்டு 6 ஆண்டுகள் ஒர்க் பண்ணி கார் ஃபண்ட் குவாலிஃபை பண்ண முடியாம தடுமாறினவங்க புரவேதால வித்தின் 3 months 4 months கார் ஃபண்டோட ரேஸ்க்குள்ள வராங்க. பிகாஸ் அவ்வளவு எளிமையா இருக்கு. தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீடர்ஸ் உடைய டெப்த் லெவலை வச்சு அவங்கள்ட்ட இருந்து நமக்கு புரவேதால இன்கம் வராது. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க குழுவுல ஒரு லீடர் இணையறாரு. அவர் உங்களுக்கு இம்மீடியட்டா இருக்கலாம், அல்லது 5வது டெப்தா இருக்கலாம், அல்லது 10வது டெப்தா இருக்கலாம், அல்லது 50வது டெப்தா இருக்கலாம். எந்த டெப்தாக இருந்தாலும் உங்களுக்கு உண்டான இன்கம் உண்டு. ஓகேங்களா, அவர் டெப்த்ல வந்திருக்காரு அதனால உங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மிலாம் கிடையாது. அப்ப நம்ம டீம்ல எங்க ஆட்கள் வந்தாலும் அவங்கள முழு கவனத்தோட நம்ம கவனம் செலுத்தி ஒத்துழைப்பு கொடுத்து சேர்ந்து செயல்பட்டு வளர்க்க முடியும். தென் அடுத்து ரியல் லைஃப் டைம் குமுலேட்டிவ். முதல் நாள் சிந்தக்கூடிய முதல் ஒரு துளி வேர்வைக்கு கூட கடைசி வரைக்கும் பலன் இருக்கக்கூடிய ரியல் லைஃப் டைம் குமுலேட்டிவ் பிளானிங். தென் அடுத்து ஈஸி இன்கம் கால்குலேஷன். ஒரு காமன் மேன் ஈஸிலி தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பிளான் அண்ட் தே கேன் கால்குலேட் தேர் இன்கம். புரவேதால இணையக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்கம் பிளான் என்ன, இதோட கால்குலேஷன் என்ன, நான் என்ன வியாபாரம் பண்ணிருக்கேன், எனக்கு என்ன வருமானம் வரும் அப்படின்னு அப்ளைனை டிபெண்ட் பண்ணாம புரிந்து கொள்ள கால்குலேட் பண்ண முடியும். இது எக்ஸ் கம்பெனில முடியுமா? தட் இஸ் நாட் பாசிபிள். தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி டசன்ட் ஹோல்ட் நாட் ஈவன் சிங்கிள் ரூபி ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேமெண்ட். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய விநியோகஸ்தரோட பணத்தை நிறுவனம் ₹1 கூட ஹோல்டு பண்றது இல்ல. எம்டி அதுதான் சொல்லுவாரு, அது அவங்க உழைச்ச பணம் அப்படிம்பாரு. ₹20 ₹21 போனஸ் வந்தா கூட அதுக்கு ஒரு ₹5 செலவு பண்ணி நெஃப்ட் பண்ணி பேங்க் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்த உலகத்துல இருக்குன்னா அதுதான் புரவேதா. தென் மற்ற நிறுவனங்கள்ல ₹1,00,000 இன்கம் வாங்குறவருக்கு 60,000 தான் பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். மிச்சம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிராவல் ஃபண்ட் கார் ஃபண்ட் எல்லாம் நிறுவனம் பிடிச்சு வச்சுக்குவாங்க, பல நூறுக்கணக்கான கோடி. ஆனா புரவேதால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிராவல் ஃபண்ட் கார் ஃபண்டையும் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. நீங்க டிராவல் தான் பண்ணணும், காரு தான் வாங்கணும், உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. பிகாஸ் அதை விட உங்களுக்கு ப்ரையாரிட்டி கூட இருக்கும். குழந்தைகளை படிக்க வைக்கிறது இருக்கலாம், வேற ஏதாவது வீடு கட்டிட்டு இருக்கலாம், வேற உங்களுக்கு அடிப்படை செலவுகள் வேற ஏதாவது இருக்கலாம். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை நிறுவனம் ஹோல்டு பண்றது. தென் அடுத்து ரியல் லைஃப் டைம் குமுலேட்டிவ் பிளான். அதனால எல்லாரும் ஜெயிக்க முடியும். இப்ப ஏற்பட்ட அற்புதமான விஷயங்கள் இங்க புரவேதால் இருக்கு. இந்த ஒய் புரவேதா அப்படிங்கிற பயிற்சியின் 2ஆம் பகுதியை நம்ம நாளை பார்க்கலாம். இன்று தினம் ஒரு கருத்து தாட் ஃபார் தி டேல நம்முடைய கருத்து பகிர்ந்ததுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. இவர் அறிமுகப்படுத்துறதுல பெருமை அடைகிறேன்.